ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ ஐ காண்ட் அக்செப்ட். காண்ட்னா முடியாது. ஸோ ஐ காண்ட் அக்செப்ட்னா என்னால் ஏற்றுக்க முடியாது. திஸ்னா இதை. ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I misunderstood you. I misunderstood you. Misunderstood அப்படின்னா தப்பாக நினச்சிட்டேன். மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தப்பாக நினைக்கிறது. மிஸ்அண்டர்ஸ்டுட் அப்படின்னா முன்னாடி நினச்சது. ஓகேவா? ஸோ அதனால் மிஸ்அண்டர்ஸ்டுட். யூ அப்படின்னா உன்னை. நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். ஐ மிஸ்அண்டர்ஸ்டுட் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். He didn't tell me anything. He didn't tell me anything. He didn't tell அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லலை. ஹீனா அவன், didn't tell அப்படின்னா சொல்லவில்லை. மீ அப்படின்னா என்னிடம், anything அப்படின்னா எதுவும். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. He didn't tell me anything. அவன் என்னிடம் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. He didn't tell me. He didn't tell me. He didn't tell அப்படின்னா அவன் சொல்லலை. ஓகேவா? மீ அப்படின்னா என்னிடம். He didn't tell. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Why didn't you tell me earlier? Why didn't you tell me earlier? Why didn't you tell me அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லலை. earlier அப்படின்னா முன்னாடியே. Why didn't you tell me earlier? நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இப்போயும் டைம் இருக்குது, நீ போய் அதை மாற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் நேரம் இருக்குது, இப்போயும் டைம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. You still have time. You still have time. You still அப்படின்னா உனக்கு இன்னமும், have time அப்படின்னா நேரம் இருக்குது. You still have time. உனக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஆசைப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. Things I wished for didn't happen. Things I wished for didn't happen. Wish அப்படின்னா ஆசைப்படுறது. ஸோ things I wished for, நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனோ, didn't happen அப்படின்னா நடக்கலை. இதுவே நான் ஆசைப்பட்ட எல்லாம் நடந்தது அப்படின்னா things I wished for happened. ஓகேவா? happened அப்படின்னா நடந்தது. things I wished for didn't happen அப்படின்னா நடக்கலை. ஓகேவா? ஸோ things I wished for didn't happen. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் ஆசைப்பட்ட எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் எதுவுமே அவளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. She didn't get anything she asked for. She didn't get anything she asked for. She didn't get anything அப்படின்னா அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. அவள் எதுவுமே வாங்கலை, அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இது she asked for, அவள் எதெல்லாம் கேட்டாலோ, அவள் ஆசைப்பட்ட எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. She didn't get anything she asked for. இதுவே அவள் ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும்னா she got everything she asked for. She got everything she asked for. She got everything அப்படின்னா அவளுக்கு எல்லாமே கிடைச்சது. என்னது? she asked for. அவள் எதெல்லாம் கேட்டாலோ அது எல்லாமே அவளுக்கு கிடைச்சது. ஓகேவா? அவன் உன்னை பார்க்க விரும்பவில்லை. அவன் உன்னை பார்க்க விரும்பலை, அவன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், அவன் உன்னை பார்க்க விரும்பலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. உன்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். உன்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்.
யுவர் கசின் கேம் ஹோம் எஸ்டர்டே. யுவர் கசின் அப்படின்னா உன்னோட பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் யாராக இருந்தாலும் கசின் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ யுவர் கசின் கேம் ஹோம் வீட்டிற்கு வந்தான். கம் ஓட பாஸ்ட் டென்ஸ் கேம். வந்தான் நேற்று வந்தானால கேம். நேற்று அப்படிங்கிறதுக்கு எஸ்டர்டே. யுவர் கசின் கேம் ஹோம் எஸ்டர்டே. ஓகேவா? நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just give me a call before you come. Just give me a call before you come. Just give me a call. எனக்கு ஒரு கால் பண்ணு. Before you come. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He called me before he came. He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். ஸோ இது வந்து பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதனால ரெண்டுமே பாஸ்ட் சென்டென்ஸ். ஓகேவா? He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ தனியாகவே சமாளிச்சிடுவியா? நீ தனியாக சமாளிச்சிடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you manage by yourself? Can you manage by yourself? Can you manage? நீ சமாளிச்சிடுவியா? உன்னால் சமாளிக்க முடியுமா? By yourself. நீயே சமாளிச்சிடுவியா? ஓகேவா? ஸோ இதுவே நீ தனியாக சமாளிச்சிடுவியா? அதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா Can you manage alone? Can you manage alone? Aloneனா தனியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா? நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணினேனா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did I do something to hurt you? Did I do something to hurt you? Did I do something? நான் ஏதாச்சும் பண்ணினேனா? To hurt you. உன்னை கஷ்டப்படுத்துறது மாதிரி நான் ஏதாவது பண்ணினேனா? Did I do something to hurt you? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் உன் கூட தங்கலாமா? இன்னைக்கு நான் உன் கூடவே தங்கலாமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can I stay with you today? Can I stay with you today? Can I stay? Stay அப்படின்னா தங்குறது. ஸோ can I stay நான் தங்கலாமா? பர்மிஷன் கேட்குறோம். அதனால can யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ can I stay with you உன் கூட today இன்னைக்கு நான் உன் கூட தங்கலாமா? Can I stay with you today? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது பிடிக்கலையா? உனக்கு இது பிடிக்கலையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you like it? Don't you like it? உனக்கு இது பிடிக்கலையா? ஸோ இதுவே உனக்கு இது பிடிச்சிருக்கா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு அது பிடிக்கலை. அவனுக்கு அது பிடிக்கலை. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? He doesn't like that. He doesn't like that. அவனுக்கு அது பிடிக்கலை. He doesn't like that. இதுவே அவனுக்கு அது பிடிக்கலையா? அவனுக்கு அது பிடிக்கலையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Doesn't he like that? Doesn't he like that? அவனுக்கு அது பிடிக்கலையா? ஸோ ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு? ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why does he like that? Why does he like that? இதுவே ஏன் அவனுக்கு அது பிடிக்கலை? அவனுக்கு ஏன் அது பிடிக்கலை? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why doesn't he like that? Why doesn't he like that? Why doesn't he like அப்படின்னா அவனுக்கு ஏன் பிடிக்கலை? தட் அப்படின்னா அதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ வேணும்னே தான் இதை பண்ணுனா. அவ வேணும்னே தான் இதை பண்ணுனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She did it intentionally. She did it intentionally. Intentionally அப்படின்னா வேணும்னே பண்ணுறது. ஓகேவா? ஸோ she did it. அவ பண்ணுனா. அவ இதை பண்ணுனா. இன்டென்ஷனலி வேணும்னே தான். அவ வேணும்னே தான் இதை பண்ணுனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wish
டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். ஐ விஷ் டு ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். ஸோ தங்குறது அப்படின்னா ஸ்டேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ விஷ் அப்படின்னா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். டு ஸ்டே தங்குறதுக்கு. இன் யோர் ஹவுஸ் உங்களோட வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். ஓகேவா? உனக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியாக இருப்பேன். நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றியாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I will be thankful to you forever. I will be thankful to you forever. Forever அப்படின்னா என்றென்றும், எப்போதும். இனிமே என்றென்றும் I will be thankful. நான் நன்றியாக இருப்பேன் to you உனக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாருக்கும் பயப்படாத. யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be scared of anyone. Don't be scared of anyone. Don't be scared. பயப்படாத. of anyone. யாருக்கும். யாருக்கும் பயப்படாத. ஓகேவா? ஸோ இதுவே எதுக்கும் பயப்படாத. எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't be scared of anything. Don't be scared of anything. Anything அப்படின்னா எதுக்கும். Don't be scared அப்படின்னா பயப்படாத. Don't be scared of anything. ஸோ இதுவே யாருக்கும் எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be scared of anyone or anything. Don't be scared of anyone or anything. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு நன்றி சொல்ல சொல்லி அவள் எப்பயுமே எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. உனக்கு நன்றி சொல்ல சொல்லி அவள் எப்போதும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She always asks me to thank you. She always asks me to thank you. She always asks அப்படின்னா அவள் எப்பயுமே சொல்லுவா. மீ என்னட்ட எதுக்கு? டு தேங்க்யூ. உனக்கு நன்றி சொல்ல சொல்லி அவள் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவா. She always asks me to thank you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ உதவி செய்ய மாட்டியா? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't you help me if I am in a trouble? Won't you help me if I am in a trouble? Won't you help me? நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா? Won't you help me? எப்போ? if I am in a trouble. நான் ஒரு பிரச்சனையில் இருந்தா நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா? Won't you help me if I am in a trouble? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. What happened to him? What happened to him? What happened? என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? to him அவனுக்கு. அவனுக்கு என்ன ஆச்சு? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எங்கே வேலை செய்கிற? நீ எங்கே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where do you work? Where do you work? நீ எங்கே வேலை செய்கிற? Where do you work? ஓகேவா? ஸோ இங்கே where are you work அப்படின்னு கேட்கக்கூடாது. பிகாஸ் work is a verb. ஓகேவா? ஸோ இதுவே பி வேர்பாக இருந்தால் தான் நம்ம இஸ் ஆர் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ வேர் டு யூ ஒர்க்? நீ எங்கே வேலை பார்க்குற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you told him the truth? Have you told him the truth? Have you told him? அவன்கிட்ட சொல்லிட்டியா? The truth உண்மையை. அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? Have you told him the truth? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அவன் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must not step into this house. He must not step into this house. He must not step அப்படின்னா அவன் கண்டிப்பாங்கிறதுக்கு நம்ம must யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ he must not
ஸ்டெப் இன்டு திஸ் ஹவுஸ், இந்த வீட்டுக்குள்ள இன்டு திஸ் ஹவுஸ் அவன் வரவே கூடாது. he must not step into this house. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாழ்க்கையவே எனக்கு அவன் தான் கொடுத்தான். இந்த வாழ்க்கையவே எனக்கு அவன் தான் கொடுத்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he gave me this life. he gave me this life. he gave me, அவன் எனக்கு கொடுத்தான். give ஓட past tense gave. giveனா கொடுக்கிறது. ஸோ gave அப்படின்னா கொடுத்தான் பாஸ்டில். he gave me this life, இந்த வாழ்க்கையை அவன் எனக்கு கொடுத்தான். இதுவே இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது அவன்தான், இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது அவன்தான் அப்படின்னு சொல்லணும்னா he is the one who gave me this life. he is the one who gave me this life. ஸோ ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான், பட் we can say in both way. ஓகேவா? ஸோ he is the one who gave me this life. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன வேணால் நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ எல்லாமே அவனுக்கு உதவி செஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நீ என்னெல்லாம் அவனுக்கு பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ உதவி செஞ்சுக்கோ. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட். ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட், அவனுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ நீ பண்ணிக்கோ. ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஹாப்பி லேர்னிங்.